கொங்கு பெல்ட்ல நம்ம தான்டா, நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. மக்கள் எப்படினாலும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற மமதியில அதிமுக இருக்கோங்கிற சந்தேகம் நமக்கு வருது. ஏன் அப்படின்னா டிஎம்கே இங்க வேலை செய்யற அளவுக்கு கூட ஏடிஎம்கே வேலை செய்யலங்கிறது தான் களம் சொல்லுது. கொங்கு மண்டலத்துல மொத்தம் 9 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 9 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 65 இருந்து 70 தொகுதிகளும் இருக்கு. மொத்தமா தமிழ்நாட்டு சட்டமன்ற தொகுதிகள் 234. அதுல 65 இருந்து 70னா கிட்டத்தட்ட 25 இருந்து 30% ஓட்டர்ஸ் வந்து இங்க தான் இருக்காங்க. சோ எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது, எந்த எலெக்ஷன்லயும் ஜெயிக்கிற கட்சியோட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ல பாத்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் மேஜர் ரோல் பண்ணுங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. போன 2021 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே 40க்கும் அதிகமான சீட்டுகள் வந்து இங்க ஜெயிச்சது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்ல அடிக்க முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான் சொல்றாங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள டிஎம்கே பூந்து விளையாடுறதாவும் அதுக்கு முக்கியமான மூளை யாரோடதுன்னா டிஎம்கே தலைமையில பொறுப்பாளராக போட்டிருக்க செந்தில் பாலாஜி அவர்களோடதும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே சார்பில் பேசுற அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில முடிஞ்சிருது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா ரிஷாங்கிறாரு, சிவி சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நயன்தாராங்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணி ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் சாரி கொடுத்தா மட்டும் பார்த்தாது பாவாடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாவாடை இல்லாம சாரி நாங்க எப்படி கட்டுறதுங்கிற மாதிரி லேடிஸ் வந்து கவலைப்படுறதாவும் பேசியிருக்காரு. இது ஒரு பேச்சு, இது ஒரு காமெடின்னு சொல்லி சுத்தி நிக்கிறவங்க வேற சிரிக்கிறாங்க. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா இவங்க சிரிக்கிறதும் இவங்க பேசுறதும் பார்த்து இந்த ஊர் மக்களே சிரிக்குதுங்கிறது தான் உண்மை. இப்பதான் புரியுது ஜெயலலிதா அம்மையார் ஏன் அமைச்சர்களை வந்துட்டு தலையே தூக்க விடலன்னு. முக்காவாசி ஏடிஎம்கே அமைச்சர்களுக்கு பேச தெரியல, அதையும் மீறி பேசினாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சர்ச்சையில போய் முடியுது. இத்தனைக்கும் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்ல, இனி பிரச்சாரம் ஆரம்பிச்சு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா என்னவாகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இது டோட்டல் ஏடிஎம்கேவோட இமேஜ் ஸ்பாயில் பண்ற கண்டென்ட்டா எடுத்து டிஎம்கே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு போட்டி போறதுனால இது வரைக்கும் இங்க 2 முனை போட்டியா இருந்தது, இந்த எலெக்ஷன்ல 3 முனை போட்டியாவும் ஆயிடுச்சு. இதுல பெரிய லாஸ் யாருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க டிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து அதை விட பெரிய மைனஸா பாக்குறது, அதாவது அதிமுகவுக்கு பெரிய மைனஸா பாக்குறது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில இருக்கிறது. போன எலெக்ஷன்லயே மக்கள் ஒரு வார்னிங் கொடுக்குற விதமா பிஜேபி கூட சேர்த்துக்கிட்டதுனால ஒரு சில இடத்துல கவுத்து விட்டாங்க. ஆனா இந்த எலெக்ஷன்ல போன எலெக்ஷனை விட ஏடிஎம்கே தலைமை பிஜேபிக்கு ஒதுக்கின சீட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சீட் வந்துட்டு அதிகமா ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பொதுக்கூட்டம் பண்ணும்போதோ இல்ல ஒரு மீட்டிங் பண்ணும்போதோ ஏடிஎம்கே தலைமையில் பிஜேபி அப்படின்னு சொல்றது இல்ல, என்டிஏ கூட்டணியில அதிமுகங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு வெளியே சொல்றாங்க. இதுவே வந்துட்டு பெரிய மைனஸா போகணும் சொல்றாங்க. திமுக ஆல்ரெடி பிஜேபி ஒரு பூச்சாண்டி, பிஜேபி ஒரு பிசாசு, பிஜேபி வந்தா இந்த உலகமே அழிஞ்சிருங்கிற மாதிரி மக்களை குழப்பி பயப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ ஏடிஎம்கே சார்பில் பிஜேபி கொங்குல நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் அவங்கள வாஷ் அவுட் பண்ணிடுவாங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி ஆச்சுன்னா அது விஜய்க்கு ஒரு பிளஸ்ஸா போகுங்கிறதும் மறுக்க முடியாது. கொங்கு பெல்ட் பொறுத்த வரைக்கும் அதிமுகக்கு என்ன பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா இங்க கவுண்டர் கம்யூனிட்டியும் நாயுடு கம்யூனிட்டியும் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் இன்ஃபுளுன்ஸ், அது மட்டும் இல்லாம இந்த மண்ணின் மைந்தன்கிற ஒரு பேரு ஐயா எடப்பாடி பழனிசாமிங்கிற பேரு கூட ஒட்டி இருக்கிறனால இது வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தாங்க. அதை வச்சு இந்த எலெக்ஷன்லயும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனா போன எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் வின் பண்றது கேக் வாக்கா இருக்காதுங்கிறதா களம் சொல்ற உண்மையான நிலவரம். இந்த டிஎம்கே அரசாங்கத்தோட சட்ட ஒழுங்கு, நிர்வாக சீர்கேடு, லஞ்சம், ஊழல், அது மட்டும் இல்லாம போன அரசாங்கம் அதாவது அதிமுக ஆட்சி பண்ணும்போது அவங்க என்னென்ன தப்புனாங்கிறத ஞாபகப்படுத்துற விதமா, அதாவது இங்க இருக்கிற மக்களுக்கு எளிமையா புரிய வைக்கிற விதமா தாவேகா சார்பில் பிரச்சாரம் இருந்துச்சு அப்படின்னா விஜய்க்கு இங்க ஒரு சான்ஸ் இருக்கு.